பிரதர், எனக்கு இன்னைக்கு பணம் வேணும். எப்படியாவது எனக்கு பணம் வாங்கி கொடுத்துருங்க. வாங்க போய் கேட்போம். சும்மா வாங்கி கொடுனா. கார் இருக்கு சிஸ்டர், கண்டிப்பா வீட்டுல தான் இருப்பாரு. சார், ஏன் அந்த ஆள் கார் இல்லாம நடந்தே போக மாட்டானா? சிஸ்டர் இது மாதிரிலாம் பேசாதீங்க சிஸ்டர். சரி, அப்ப குரல் கொடு. இரு சார். சார், ஐயா இப்படி கூப்பிட்டா யார் வெளியே வருவாங்க? யோ, யாரையா வீட்டுல? யாருங்க அது கேட்டாண்ட இருந்து கத்தின்னு இருக்குது? வேலைக்காரனுக்கு திமுற பாத்தியா? இப்படிதான் சார். சொல்லுப்பா, என்னப்பா விஷயம்? விஷயம்லாம் இல்ல, ஓபனாவே சொல்லுவோம். என்னப்பா சொல்றாங்க? யாரு இது? அது ஒண்ணும் இல்லையா, உங்ககிட்ட பேசுறதுக்காக வந்தோம். இவங்க யாருன்னா எங்க அப்பா கூட பிறந்தவங்க 3 பேரு. அக்கா ஒண்ணு, தங்கச்சி ஒண்ணு, அப்பா நடுவுல. அக்காவுடைய 2வது பொண்ணு இவங்க. பெரிய அக்கா வந்து இவங்க கூடிய அக்கா ஒருத்தர் இருக்காங்க, அவங்க இன்னைக்கு வரல. இவங்க கூட பிறந்த தம்பி ஒருத்தன் இருக்கான், அவன் தான் வரேன்னு சொன்னான். அப்புறம் வர முடியலன்றதுக்காக தான் நான் வந்தேன். இவங்க யாருன்னு கேட்டா ஒரே லைன்ல சொல்லு, இந்த மாதிரி உளறின்னு இருக்காது. பாத்தி, அவரே குழம்பிட்டாரு. இவரு சித்தப்பா பையன், இவரோட அப்பாவோட அக்காவோட 2வது பொண்ணு நானு. 2 பேரும் எங்க இருந்து வரீங்க? 2 பேரும் 2 இடத்துல இருந்து வரோம். 2 பேரும் சொந்தம். நீங்க இப்ப என்னடானா 2 பேரும் 2 இடத்துல இருந்து வரன்றீங்க? ஐயா மன்னிச்சிங்கய்யா, தேவையில்லாம குழப்பாத. ஐயா, இவங்களது கேக்க நகர் வீடு, எந்த எம்ஜிஆர் நகர். நாங்க 2 பேரும் ஒன்னா வர்றதான் முதல்ல பிளான் பண்ணோம். அப்புறம் நான் இவங்க வீட்டுக்கு போலாமா, இவங்க என் வீட்டுக்கு வரலாமான்னு பேசணும். டைம் ஆயிடும்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம்னா, 2 பேரும் அவங்க வீட்டுல இருந்து கிளம்புனாங்க, நான் எங்க வீட்டுல இருந்து கிளம்புனேன். ஜாயின் பண்ணி ஒன்னா வந்தோம், ஆனா 2 வீட்டுல இருந்து தான் கிளம்பணும். எப்படியோ வந்து சேர்ந்துட்டீங்க, என்ன விஷயம் சொல்லுங்க. அது வந்து தப்பா நினைச்சுக்காதீங்க. சின்னதா ஒண்ணு உங்ககிட்ட. என்ன தயங்கி நின்னுக்கிற? 50,000 ரூபாய் கொடு. 50,000 ரூபாய் கூட? என்னம்மா குடுத்து வச்ச மாதிரி அதிகாரமா கேக்குற? நான் குடுக்கல, நீயா வாங்கி இருக்கிற. நீயா குடுக்காம நானா வாங்கியிருக்கேன்? புரியலையே. புரியுற மாதிரி நான் சொல்றேன். ஒண்ணு வெளியே வா, இல்ல உள்ள கூப்பிடு. வெளியே வேற மழை பெய்யுது. சொல்லுமா, நம்ம 50,000 ரூபாய்ன்றியே, ஒன்னும் புரியலையே எனக்கு. இங்க எவ்வளோ பணம் தர வேண்டியது இருக்கு, நான் வெறும் 50,000 ரூபாய் தான் கேக்குறேன். எவ்வளவு பணம் நான் தரணுமா? என்னப்பா சொல்றாங்க அவங்க? தப்பா நினைச்சுக்காதுண்ணா, இவங்க வீட்டுல மட்டும் நீங்க ஒரு 50 லட்சம் தரணுமா. ஒட்டுமொத்தம் எங்க ஃபேமிலி கணக்கு போட்டா 4 கோடி ரூபாய் மேல தரணுமா தான் சொன்னாங்க. ஒரு 50,000 ரூபாய் அர்ஜென்ட் கேட்கலாம் வந்தாங்கண்ணா. அது தப்பா நினைச்சீங்கன்னா குடுத்தீங்கன்னா போயிடுவோம். அந்த அம்மாவே 50,000 தான் இருந்து, நீ என்ன கோடி கணக்குல சொல்ற? இன்னும் 2 பேரும் சேர்ந்து விளையாடுறீங்களா? விளையாடுறது நாங்க இல்ல, நீங்க. போலீஸுக்கு போக வேண்டியது வரும், பார்த்து பேசுங்க. கோர்ட்டுக்கு போக வேண்டியது இருக்கும், நீ பார்த்து பேசு. என்னப்பா நீ வா போன்னு பேசுறாங்க அவங்க? தலைவரை அபாண்டமா சொல்லாதீங்க. நீ வா அப்படின்னு நீங்க தான் சொன்னீங்க. ஏய், உங்களை உள்ள வரத்துக்கு நீ வா. என்ன நீ வா போ, நான் சொல்றேன் நீ. ஏமா இதோட விடுமா, அந்த 50,000 மேட்டர் சொல்லு. பாத்தியா பிரதர், கோர்ட்டுன்னு அந்த 50,000 பத்தி பேசுறாரு. ஆமா சிஸ்டர், ஆனாலும் நீ கொஞ்சம் ஓவரா தான் போற. அவரு எதுக்கு நமக்கு தரணும்? என்னையும் குழப்பி அவரையும் குழப்பி எதுக்கு தரணும், ஏன் தரணும் எதுவும் புரியாம வந்து உக்காந்துங்க. உதவங்கன்னா உன்னோடு சேர்ந்து நான் வாங்க முடியாது சிஸ்டர். என்னப்பா கூடி பேசிட்டு இருக்கீங்க? மொத்த பணத்தை வாங்கி குடும்பத்தோட குமால் வச்சுட்டேன், ஏன் பேச மாட்டேன்? ஏம்பா பாருப்பா, ரொம்ப ஓவரா பேசுறாங்க. என்ன பத்தி பேசுறாங்க பரவாயில்ல, என் குடும்பத்தை பத்தி எழுதுறாங்க. நீயே பாரு. நானு இன்னும் புரியாத மாதிரி எவ்வளவு நேரம் நீ பேசுவ? ஐயோ ராமா, எனக்கே புரியல, அந்த அளவுக்கு எனக்கு புரியும். ஏமா புரியலன்னு சொல்லாதம்மா, எனக்கு புரியலமா, புரியும்படி சொல்லு. நியூஸ் பாக்குற பழக்கம் இருக்கா உனக்கு? நேத்து நியூஸ் பாத்தியா? முதல்ல 50,000 ரூபாய் நான் தரணும்னு, இப்ப நியூஸ் பாத்தியான்னு கேக்குற. சுத்தமா ஒண்ணும் புரியல. வாங்க போறது கன்ஃபார்ம். அந்த அளவுக்கு கோவமே வந்துருச்சு. என்ன பேசி தொலைக்கு போகுது தெரியல, என்ன நடக்குது ஒண்ணுமே புரியல. புரியுற மாதிரியே சொல்றேன். நேத்து நியூஸ் பார்த்தல, அதுல என்ன சொன்னாங்க? ஏமா புரியுறபடி சொல்றேன்ட்டு மறுபடியும் கேள்வியாதான் கேட்டுட்டு இருக்க. நேத்து நியூஸ்ல என்ன சொன்னாங்கன்ட்டு. நேத்து நியூஸ்னா அப்படி இம்பார்ட்டன்ட். லாரி மோதி யானை சாவு. யானை சாவுக்கும் 50,000த்துக்கும் இந்த ஆளுக்கு என்ன சம்பந்தம்? ஒண்ணுமே புரியலையே. என்னோட 10 லட்சத்தை நீ என்ன பண்ண சொல்லு. திரும்ப 10 லட்சமா? ஏமா என்ன 10 லட்சமா? என்னையாமா கேக்குற? உன்ன கேட்காம தமிழ்நாட்டு பேர்ல 13,16,000 கோடி கடன் வாங்கி வச்சிருக்கிற. அதுக்கு என்னோட 1 லட்சத்து சில்லறையும், என் குடும்பத்தோட 10 லட்சம் சில்லறையும், என் ஒட்டுமொத்த சொந்தத்தோட பல கோடி ரூபாய் பணத்தை நீ என்ன பண்ண? நான் என்ன பண்ணனா? அண்ணடே சொல்லுமா. இவர்தான் நம்ம தொகுதி எம்எல்ஏ. இப்ப இல்லம்மா, இவர் தோத்துட்டாரு. தெரிஞ்ச தோசை கேக்குறேன்.
நானே தோத்துட்டேன்னு வெறுத்துட்டு இருக்கேன். தோத்த என்கிட்ட இதேமா கேக்குற? கரெக்டு தானே சிஸ்டர், அவரே தோத்துட்டு வெறுப்புல இருக்காரு, அவரை காட்டா எப்படி? இப்ப இருக்கிற எம்எல்ஏ போய் கேட்டா முன்னாடி இருக்கிற எம்எல்ஏ போய் கேளுங்கன்றாங்க. சிஸ்டர் இருங்க, நான் தானே இவங்க சொல்ற மாதிரி எது கேட்டாலும் முன்னாடி இருந்தவங்க முன்னாடி நீங்க தானே கேட்டீங்க. ஏதோ வாங்கினதுல ஒரு 50,000 கொடுத்தீங்கன்னா ஹெல்ப்பா இருக்கும். யோ, நான் அந்த கட்சிக்காரன் இல்லையா? போன தடவை சுயேட்சா நின்னுங்க நான் ஜெயிச்சவன். என்ன கேக்குறீங்க? கார் எப்படி வாங்கின? இவ்வளவு பெரிய வீடு கார்டனோட எப்படி கட்டின? ஏமா, இது வாடகை வீடுமா. இந்த கார் லோன்ல வாங்குது. இன்னும் லோன் கட்டி நிக்கிறேன். என்ன பிரதர் இப்படி சொல்றாரு? கேக்குறேன், இந்த மாசம் டியூ கட்டிட்டீங்களா? அதை ஏன்பா கேக்குற? மாசம் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கியிருந்தேன். அதை நம்பிதான் இந்த காரை எடுத்தேன். இப்ப பதவியும் போச்சு. இந்த காரை டியூ எப்படி கட்ட போறேன்னு தெரியல. 50,000 ரூபாய் தான் நீங்க குடுத்துட்டு போங்கப்பா. 50,000? அப்போ அவங்க உங்க பேர்ல 1 லட்சம் சில்லற கடன் வாங்கியிருப்பாங்களா? வாங்க அங்க போய் கேட்கலாம். ஏமா, அதெல்லாம் அப்பெல்லாம் போய் கேட்ட முடியாதுமா. அந்த கடன் நாட்டின் வளர்ச்சிக்காக வாங்குது, தனிப்பட்ட மனிதனுக்காக வாங்குது இல்ல. நியூஸ்ல சொன்னாங்களே தனிப்பட்ட ஆள் மேலதான் அவ்வளவு கடன் வாங்கியிருக்கிறீங்கன்னு. ஏமா, அப்ப நீ கேட்க வேண்டியது நியூஸ்காரன, என்ன இல்ல. நானா லூசா என்ன நியூஸ்காரனை போய் கேட்கறதுக்கு? பிரதர், நம்ம ஒரு நல்ல வக்கீல பார்த்து கோர்ட்டுக்கு போலாம் வாங்க. தாராளமா போங்கம்மா, போய் கேஸ் போடுங்க போங்க. வா பிரதர், நம்ம கோர்ட்டுக்கு போலாம். இவர் பேரையும் அதுல சேர்த்துக்கலாம். ஓகே, இவர் பேரையும் சேர்த்து கேஸ் போடலாம். விடுங்க. ஐயோ,